நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. ராசிகள்லேயே முதல் ராசி மேஷம். இந்த மேஷத்தில் செவ்வாய் அதிபர். சூரியன் அப்படின்ற கிரகம் உச்சம். கிரகங்களுக்கெல்லாம் அதிபர் சூரியன். அவர் அந்த இடத்துல உச்சம் பெற்றவர். இந்த மேஷ ராசியில் அஸ்வினியோட 4 பாதங்கள், பரணியோட 4 பாதங்கள், கார்த்திகையோட 1ஆம் பாதம் சேர்ந்த இந்த 9 பாதங்களும் சேர்ந்தது தான் மேஷ ராசி. இந்த மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் எவ்வளோ பலனை கொடுக்குமோ அதே மாதிரி பரணி நட்சத்திரம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பலம் உண்டாகும். இந்த கிரகங்கள் நமக்கு அஸ்வினிக்கு எப்படி பலனை கொடுக்குதுன்னு போகும். இது பொது பலன். பொதுவாக இந்த வருஷம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். என்ன எதிர்பார்க்குறாங்களோ ஓரளவுக்கு செயல்படக்கூடிய தன்மை உண்டாகும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை வச்சு பெருசாக மைனஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. அதனால் பெருசாக இவங்களுக்கு தொந்தரவுகளோ தடங்கல்களோ இல்லாத இருக்கும். வாழ்க்கை ரீதி அப்படின்றது ஓரளவுக்கு ஓட்டக்கூடிய தன்மை உண்டாகும். இதுலேயும் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. பொதுவாக இந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் அவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பொருளாதார ரீதியில் சில சிக்கல்கள் வரும்போது இன்றைக்கி டப்புன்னு கடன் வாங்கிடுவோம் எல்லாருமே. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறதுல சமாளிக்கக்கூடிய தன்மை பாதி பிரச்சனைகள் அவங்களுக்கு சால்வ் ஆகும். சுகத்தை அனுபவிக்கக்கூடிய விதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, பரணி நட்சத்திரத்தில் ஓரளவுக்கு அனுகூல்யம் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகா ஓகோன்னு இல்லாட்டி கூட ஓரளவுக்கு ஒரு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். பெருசாக தொந்தரவுகள்னு வராது. படிப்பை முடிச்சுட்டு உத்தியோகம் பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் ஏற்படும். மற்றபடி பெருசாக வாழ்க்கை ரீதின்றது பெருசாக தொந்தரவு. குழந்தைகளுக்கு ரொம்ப படிப்பு ரீதி ஓரளவுக்கு அனுகூலியத்தை கொடுக்கும். அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் பசங்களுக்கு அந்த படிப்போட வேகம் குறையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் பெருசாக இவங்களுக்கு மைனஸ் அப்படின்றது இருக்காது. ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் விரயம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டாகும். தேவையில்லாத விரயம் அப்படின்னே சொல்லலாம் அது. அதே மாதிரி மனக்குழப்பம் ஜாஸ்தி ஏற்படுத்தும். மன சங்கடங்களை உண்டாக்கும். வாழ்வியலில் ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டானது, 1ஆம் பாதத்துக்கு மட்டும். இந்த ராசிகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். படிப்பு ரீதியாகட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். கல்வி ரீதி, இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாஸ்தி நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. ஓரளவுக்கு அனுகூல்யம் உண்டாகும். அதே மாதிரி குடும்பத்தில் விரயங்கள் ஜாஸ்தி குறையும். திட்டமிட்டு செயல்பட வேண்டிய சமயங்களில் திட்டமிட்டு செயல்படுறதுக்கு உண்டான அனுகூல்யத்தை கொடுக்கும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெய்வ ரீதியான வழிபாடுகள் ஜாஸ்தியாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இல்லைன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள், உடல் ரீதியான தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை அதிகம். மனக்குழப்பம் ஜாஸ்தி ஏற்படுத்தும். கொஞ்சம் சங்கடங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். விவாக சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு விவாக ரீதி அனுகூலத்தை கொடுக்கும். ரொம்ப நீண்ட நாளாக விவாகம் ரீதி தடையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷத்தில் விவாகம் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியதை உருவாகும். அதே மாதிரி ஓரளவுக்கு அரசு ஊழியர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகளும் பொருள் விரயங்களும் ஜாஸ்தி ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை, சுப செலவுகளாக கூட இருக்கலாம், அது மாதிரி ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை அதிகம். கையில் இருக்கக்கூடிய பொருள் கரையும். அதாவது சுப செலவுகளால் இருக்கலாம். இல்லை திவ்ய தேசத்துக்கு போகிறது, தெய்வ ரீதியான வழிபாடுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தெய்வ ரீதியான விஷயங்களாலேயோ, இல்லை வீட்டில் பொருளை கையில் இருக்கக்கூடிய காசை பொருளாக மாற்றுறதுக்கு உண்டான அனுகூலியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. தெய்வ ரீதியான விஷயங்கள் அனுகூல்யம் ஜாஸ்தி உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையறதுக்கு உண்டான சாத்தியதை அதிகம். வீட்டில் பெரியவங்களால் ஆகட்டும், உறவினர்களால் ஆகட்டும், குழந்தைங்களால் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்களில் சங்கடங்கள் குறையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டாகும். தெய்வ ரீதியான வழிபாடுகள் மிக அவசியம். இதில் முக்கியமாக குலதெய்வ வழிபாடு. இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்க
அம்பாளையும் முருகனையும் இந்த வருஷம் பூரா வழிபடுறதுனால ஓரளவுக்கு நல்ல அனுகூலியத்தை பெறலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அம்பாள் இல்லை முருகன் இவங்களை தரிசனம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் வரும். அம்பாளை தரிசனம் பண்ணுறவங்க 5 பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணணும். முருகனை தரிசனம் பண்ணுறவங்க 3 பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணணும். தெய்வ ரீதியான வழிபாடுகளில் விளக்கு, கற்பூரம், ஊதுபத்தி, தேங்காய் பழம் தேவையில்லை. ஜென்ரலாக போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம். ஆலயங்களுக்கோ குருமார்களையோ போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்ற ஒரு சாஸ்திரம் உண்டு. மஞ்சள், குங்குமம், விபூதி இந்த மாதிரி பொருட்களை கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு வருஷமாக இது இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை அதிகம். உங்களோட குலதெய்வ அனுகிரகத்தாலையும் எங்களோட தெய்வங்களோட அனுகிரகத்தாலையும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தாலும் எல்லாம் நல்லா நடக்கட்டும். நமஸ்காரம்.